ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான வீடியோவில் மெஹராஜ் பயணத்தில் நடந்த அற்புதமான நிகழ்வுகளை பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். மெஹராஜ் பயணம் அல்லாஹ் தனது அத்தாட்சிகளை காட்டவும் தனது ஆற்றலை காட்டவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மெஹராஜ் பயணம் செய்ய அழைத்தான். இந்த மெஹராஜ் என்கிற அற்புத பயணம் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் நடைபெற்றது. அப்போது முஸ்லிம்களின் எண்ணிக்கை விரல் வெட்டு எண்ணும் அளவுக்கு மட்டுமே இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தபோது வீட்டு கதவு திறக்கப்பட்டது. அது வழியாக ஜிப்ரீல் அலைஹிவஸல்லம் மற்றும் அவர்களுடன் 2 மலக்குமார்கள் இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெஞ்சை பிளந்தார்கள். அதை சம்சம் தண்ணீரால் கழுவினார்கள். பின்னர் ஈமான் என்னும் இறை நம்பிக்கை மற்றும் ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு தங்க தட்டை கொண்டு வந்து என்னுடைய நெஞ்சில் கொட்டிவிட்டு அதை மூடினார்கள். நபி அவர்கள் சிறுவயதாக இருக்கும் பொழுதும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துள்ளது. இதன் பின்பு நபி அவர்களை புராக் என்னும் வாகனம் மூலம் பைத்துல் ஹராமில் காபாவில் இருந்து பைத்துல் அக்ஸாவுக்கு ஜிப்ரீல் அவர்கள் மூலம் அழைத்து செல்லப்பட்டார்கள். புராக் என்னும் மின்னல் வேக வாகனம் பற்றி பார்ப்போம். நபி அவர்கள் மெஹராஜ் பயணத்தை ஒரே இரவில் அல்லாஹ் பயணம் செய்ய வைத்தான். நபி அவர்கள் மெஹராஜ் பயணத்தை புராக் என்னும் ஒரு வாகனம் மூலம் பயணம் செய்தார்கள். புராக் என்னும் வாகனத்தை ஒரு விலங்கு இழுத்து செல்லும். இந்த விலங்கு கோவிர கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதாக இருக்கும். புராக் என்னும் வாகனத்தின் மூலம் நபி அவர்கள் மெஹராஜ் பயணம் செய்தார்கள். அந்த விலங்கு தன் பார்வை எட்டிய தூரம் வரை தனது கால்களை எடுத்து வைக்கும். அந்த அளவுக்கு வேகமாக பயணம் செய்யும். சொர்க்கம் மற்றும் நரகம் காணுதல் பற்றி பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் நுழைந்தார்கள். அதில் முத்துக்களினால் ஆன கயிற்றுக்களை பார்த்தேன். சொர்க்கத்தின் மண் கஸ்தூரியாக இருந்தது. சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன். அங்கு குடியிருப்போரில் அதிகமானவர்களாக ஏழைகளையே கண்டேன். நரகம் காணுதல். நரகத்தையும் எட்டி பார்த்தேன். அதில் குடியிருப்போரில் அதிகமானவர்களாக பெண்களை கண்டேன். மகத்துவமும் கண்ணியமும் நிறைந்த இறைவன் என்னை மெஹராஜுக்கு அழைத்து சென்றபோது நான் ஒரு சமுதாயத்தை கடந்து சென்றேன். அவர்களுக்கு செம்பினால் நகங்கள் இருந்தன. அவ்வாற்றால் தாங்கள் முகங்களையும் மார்புகளையும் அவர்கள் காயப்படுத்தி கொண்டிருந்தன. ஜிப்ரீலே, இவர்கள் யார் என்று நான் கேட்டேன். இவர்கள் புறம் பேசி மக்களின் இறைச்சி சாப்பிட்டு அவர்களின் தன்மான உணர்வுகளை காயப்படுத்தி கொண்டிருந்தவர்கள் என்று பதிலளித்தார்கள். மெஹராஜ் பயணம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வில் நடந்த மிக சிறந்த அற்புத நிகழ்வாகும். வேறு எந்த நபிக்கும் கிடைக்காத பாக்கியமாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலில் மக்காவில் இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு இரவோடு இரவாக ஜிப்ரீல் அவர்கள் அழைத்து சென்றார்கள். இந்த அற்புத நிகழ்ச்சிக்கு இஸ்ரா என்று கூறுவார்கள். இதற்கு இரவில் கூட்டி செல்லுதல் என்பது பொருளாகும். இதன் பின்னர் பைத்துல் முகத்தஸிலிருந்து விண்ணோலகத்திற்கு சென்ற அற்புத நிகழ்ச்சிக்கு மெஹராஜ் என்று அழைக்கப்படுகின்றது. அல்லாஹ் நபி அவர்களை சந்திக்க அழைத்தான். இந்த அற்புத பயணத்தின் பெயர் தான் மெஹராஜ் என்னும் பயணமாகும். ஒரே இரவில் வானத்தின் எல்லை வரை நபி அவர்களை அழைத்து சென்று அனைத்தை பற்றியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அவன் தன் அடியாரை பைத்துல் ஹராமிலிருந்து காபத்துல்லாவிலிருந்தும் தொலைவில் இருக்கும் பைத்துல் முகத்தஸில் உள்ள மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு ஒரே இரவில் அழைத்து சென்றான். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் ஆற்றல் உள்ளவைகளை நாம் அபிவிருத்தி செய்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். மெஹராஜ் பயணம் எப்போது நடந்தது? மெஹராஜ் பயணம் எந்த நாளில் அல்லது எந்த மாதத்தில் நடைபெற்றது என்பது இன்று வரை கூட வரலாற்று ஆசிரியர்களுக்கு கூட தெரியவில்லை. ஏனென்றால் மெஹராஜ் பயணம் மக்காவில் இஸ்லாம் ஆரம்பமான காலத்தில் நடைபெற்றது. அப்போது முஸ்லிம்கள் எண்ணிக்கையும் மிக குறைவே. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாருமே மெஹராஜ் பயணம் எந்த நாளில் நடைபெற்றது என்று குறித்து அல்லது ஞாபகம் வைத்திருக்கவில்லை. மெஹராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்களா?
மெஹராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று சஹாபாக்கள் பேசிக்கொண்டு இருந்தன. இதை கேட்ட ஆயிஷா அலி அவர்கள் அல் குர்ஆன் 42, 51, 6, 103 ஆகிய குர்ஆன் வசனங்களை ஓதி அல்லாஹுவை யாராலும் பார்க்க முடியாது, ஆனால் அவனே எல்லோரையும் பார்க்கின்றான் என்று கூறினார்கள். இதுவரை அல்லாஹ்வின் தோற்றத்தை யாரும் பார்த்தது கிடையாது. அல்லாஹ் தன்னை ஒரு ஒளி திரை கொண்டு மறைத்துள்ளான். ஒரே இரவில் அனைத்தும் நடந்தது. மெஹராஜ் பயணம் என்பது மிக நீண்ட பயணமாகும். சொர்க்கம், நரகம் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார்கள். இந்த அனைத்து நிகழ்வுகளும் ஒரே இரவில் அல்லாஹ் நடத்தி காட்டினான். மெஹராஜ் பயணம் எப்போது நடந்தது? இன்று அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்று பல இடங்களில் ரஜப் 27ஆம் நாள் இரவில் தான் மெஹராஜ் நடைபெற்றது என்று ஒரு சஹீஹான ஹதீஸ் ஆதாரமும் இல்லாமல் இந்த நாளை சிறப்பித்து கொண்டாடுகின்றார்கள். நபி அவர்களின் முதல் மனைவி கத்தீஜா அலி நபித்துவத்தின் 10ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தில் தான் இறந்தார்கள். அவர்களுக்கு நபி அவர்கள் ஜனாசா தொழுகை தொழாமல் அடக்கம் செய்தார்கள். காரணம், தொழுகை கடமையாக்கப்படுவதற்கு முன் மரணித்து விட்டார்கள். அதனால் தான் நபி அவர்கள் தொழுகை நடத்தவில்லை. ஆனால் அல்லாஹ் நபி அவர்களுக்கு மெஹராஜ் இரவில் தொழுகை கடமையாக்கிவிட்டான். மெஹராஜ் எப்போது நடைபெற்றது என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிந்தவன். நம் உறுதியாக மெஹராஜ் இரவு நடைபெற்றது என்பதை மட்டும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். மெஹராஜ் பயணத்தில் நபி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய சிறப்புகள். அல்லாஹுவை சந்தித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் 3 வெகுமதிகளை வழங்கினான். அவைகள்: 1 தொழுகை, 2 அல் பக்ரா அத்தியாயத்தின் இறுதி 3 வசனங்கள், 3 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தினரில் அல்லாஹுவுக்கு இணையுதும் வைக்காதவர்களுக்கு பேரழிவை ஏற்படுத்தும் பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும் எனும் வாக்குறுதி. நூல் முஸ்லிம் 279. மூசா அலி அவர்களின் தொழுகை குறித்த ஆலோசனை. அல்லாஹ் நபி அவர்களுக்கு 50 நேர தொழுகையை கடமையாக்கினான். தொழுகை பெற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னேறி சென்றபோது நபி மூசா அலி அவர்களை சந்தித்தார்கள். தொழுகை பற்றி கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள், அல்லாஹ் என் சமுதாயத்தின் மீது 50 நேர தொழுகையை கடமையாக்கி உள்ளான் என்று பதில் கூறினார்கள். இதை கேட்ட மூசா அலி அவர்கள், எனக்கு மக்களை பற்றி உங்களை விட அதிகமாக தெரியும். நான் பனு இஸ்ரவேலர்களுடன் பழகி நன்கு அனுபவப்பட்டுள்ளேன். உங்கள் சமுதாயத்தினர் இதை தாங்க மாட்டார்கள். எனவே உங்களுடைய இறைவனிடம் திரும்பி சென்று அவனிடம் தொழுகைகளின் எண்ணிக்கையை குறைத்து தரும்படி கேளுங்கள் என்றார்கள். நபி அவர்கள் திரும்ப சென்று அல்லாஹ்விடம் தொழுகையை சற்று குறைத்து தரும்படி கேட்டார்கள். அல்லாஹும் 40ஆக தொழுகையை கொடுத்தான். பிறகும் நபி மூசா அலி அவர்கள், உங்கள் சமுதாயத்தினர் இதை தாங்க மாட்டார்கள். எனவே உங்களுடைய இறைவனிடம் திரும்பி சென்று அவனிடம் தொழுகைகளின் எண்ணிக்கையை குறைத்து தரும்படி கேளுங்கள் என்றார்கள் என்று முன்பு சொன்னார்கள். நபி அவர்கள் மீண்டும் அல்லாஹ்விடம் சென்று தொழுகை குறைத்து கேட்டு 30ஆக ஆக்கினான். பின்பு மீண்டும் மூசா அலி அவர்கள் அறிவுரை கூற மீண்டும் அதை போன்றே நடக்க இறைவன் 20ஆக ஆக்கினான். நான் மூசா அலி அவர்களிடம் சென்றபோது அவர்கள் முன்பு போன்றே சொல்ல நான் இறைவனிடம் மீண்டும் குறைத்து கேட்க அவன் அதை 5ஆக ஆக்கினான். பிறகு நான் மூசா அலி அவர்களிடம் சென்றேன். அவர்கள் என்ன செய்தாய் என்று கேட்க அதை இறைவன் 5ஆக ஆக்கிவிட்டான் என்கிறேன். அதற்கு அவர்கள் முன்பு சொன்னதை போன்றே இன்னும் குறைத்து கேட்கும்படி சொன்னார்கள். அதற்கு நபி அவர்கள், இதற்கு மேல் அல்லாஹ்விடம் குறைத்து கேட்க நான் வெட்கப்படுகிறேன் என்று கூறி 5 நேர தொழுகையை நான் ஒப்புக்கொண்டேன் என்று பதிலளித்தேன். அப்போது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்தும் ஆசரியாக நான் என் 5 வேளை தொழுகை என்னும் விதியை அமல்படுத்திவிட்டேன். என் அடியார்களுக்கு 50 வேளையிலிருந்து 5 வேளையாக குறைந்து கடமையை லேசாக்கிவிட்டேன். ஒரு நற்செயலுக்கு 10 நன்மைகளை நான் வழங்குவேன் என்று அறிவிக்கப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.